சின்ன சின்ன நூல் அந்த அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாஷிங் மிஷினுக்குள்ளே இருக்கும். ஸோ இதில் இதான் பார்த்தீங்கன்னா அந்த வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணக்கூடிய பவுட்ரு தான். இது வந்து ஸ்கேல் கன்னு சொல்லுவாங்க. இப்போ தனி டெஸ்ட் பண்ணலாம். இப்போ வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் வீட்டில் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் அந்த வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா 1 இயர்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் தான் லைஃப் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும். அது வந்து என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம வாஷிங் மிஷினை சரியான முறையில் யூஸ் பண்ணுறதுனாலையும், இப்போ நம்ம வாஷிங் மிஷின் துணி தைக்கவும் பார்த்தீங்கன்னா அந்த நூல் அந்த அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடியில் சேர்ந்துடும். அந்த வாஷிங் மிஷினை சரியான முறையில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணாத பார்த்தீங்கன்னா அந்த வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வாஷிங் மிஷின் இப்போ ப்ராப்பராக நம்ம 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறது அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பொறுமையாக பாருங்கள். இல்லை இதான் பார்த்தீங்கன்னா அந்த வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணக்கூடிய பவுட்ரு தான். இது வந்து ஸ்கேல் கன்னு சொல்லுவாங்க. இந்த வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா வேல்ஃபில் பிராண்டு. ஸோ அதுக்கு எதாவது நான் வாங்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இது வந்து பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேக்கெட் கிட்டே இருக்கும் நம்ம. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தாராளமாக நீங்கள் 1 வருஷம் கழிச்சு நீங்கள் 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். க்ளீன் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுடு தண்ணி தான் தேவை. ஸோ நம்ம எல்லா தண்ணியும் நம்ம அடுப்பில் கேஸில் பார்த்துக்க முடியாதுல்ல. ஸோ அதனால நான் ஹீட்டர் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்த சுடு தண்ணி தான் நம்ம வாஷிங் மிஷினில் ஊற்ற போகிறோம். தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமான சூடு பண்ணுறாதீங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொதிக்கணும். பார்த்தீங்களா, ரொம்ப கொதிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள காலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகும். வாஷிங் மிஷினை பார்த்தீங்கன்னா 3/4 ட்ரம் வரைக்கும் நம்ம தண்ணி பிடிச்சிட்டோம். அதுவும் தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூடாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தண்ணி அதாவது நம்ம குளிப்போம் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு நம்ம சூடாக இதில் ஊற்றிட்டோம். இப்போ வந்து இந்த பவுட்ரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் கன் பவுட்ரை வந்து நம்ம இதில் ஃபுல்லாக நம்ம கொட்டிக்கலாம். இதில் ஓகே கொட்டிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம ஓட விட போகிறோம். இப்போ இந்த வாஷிங் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் மாதம் பண்ண அவசியமே இல்லை. 3 மந்த் 4 மந்த்து நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பண்ணாலே போதும். ஏன்னா நம்ம துணியில் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த நூல் அந்த அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடியில் போய் தங்கிடும். அந்த அடியில் போய் தங்கி பார்த்தீங்கன்னா அதே வந்து வாஷிங் மிஷின் ரிப்பேர் வாய்ப்புக்கு துணியும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்மெல் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதம் ஒரு தடவை நீங்கள் பண்ணுங்கன்னா உங்கள் வாஷிங் மிஷின் லைஃப் வரும். நீங்கள் துவைக்கிற துணியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தூய்மையாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் மக்களே, 15 நிமிஷம் ஓடுது வாஷிங் மிஷின். பார்த்தீங்கன்னா முடிய போகுது. மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் நல்லா ஓடிச்சு வாஷிங் மிஷின். இப்போ நான் அதை ட்ரைன் பண்ணுறேன். அந்த தண்ணியோட அழுக்க மட்டும் பாருங்களேன். இப்போ தண்ணி டெஸ்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம கண்ணுக்கு தெரிய சின்ன சின்ன நூல் அந்த அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாஷிங் மிஷினுக்குள்ளே இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆக வாய்ப்பு. ஸ்கேல் பவுடரை வச்சு நம்ம வாஷிங் மிஷின் 15 நிமிஷம் ஓட விட்டுட்டோம். அவ்வளோதான், க்ளீன் ஆகிடுச்சா கிடையாது, அப்படி கிடையாது. நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அந்த சுடு தண்ணியை ஊற்றி மறுபடியும் 15 நிமிஷம் நம்ம ஓட வேணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேல் கன் போட்டு நம்ம 15 நிமிஷம் நம்ம ஓட விட்டோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கேப் போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக அதே மாதிரி சுடு தண்ணியை ஊற்றி நம்ம 15 நிமிஷம் நம்ம ஓட பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஸ்கேல் கன் பவுடரை வச்சு நம்ம ஓட விட்டுட்டு அந்த தண்ணியை ரிலீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம சுடு தண்ணியை ஊற்றிருக்கோம். இப்போ மறுபடியும் நம்ம இதை 15 நிமிஷம் நம்ம ஓட விட போகிறோம். நம்ம அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் தான் நீங்களும் 3 மாதத்துக்கு இல்லை 4 மாதம் தடவை இதே மாதிரி நீங்கள் இப்போ இந்த ஸ்கேல் கன் பவுடர் யூஸ் பண்ணி உங்கள் வாஷிங் மிஷினை ப்ராப்பராக க்ளீன் பண்ணுங்கள். உங்கள் வாஷிங் மிஷினை பார்த்தீங்கன்னா அதிகமாக லைஃப் வரும், சீக்கிரத்தில் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.